வணக்கம். வேண்டுதல் நிறைவேற முருகன் வழிபாடு. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ முருகன் நமக்கு பிடித்தமான தெய்வம் யார்? நம்ம தமிழ் கடவுள் அழகன் முருகன். சொல்லிகிட்டே போகலாம் அவர் அருமையை பற்றி, அவர் பெருமையை பற்றி இல்லையா? அவரை முருகரை நம்ம எப்படிலாம் கும்பிட்டா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும், அதுவும் என்னைக்கு கும்பிடணும், இதை பற்றி தான் இந்த பதிவு. கந்தா அப்படின்னு மனமுருகி அவரை அடைத்தாலே போதுங்க, அடுத்த கணம் வந்து நிற்பார் நம்மை காக்கும் கடவுள், கருணை கடல் முருகன் இல்லையா? குழந்தை பேர் இல்லாதவங்க வீடு வாசல் அமைய வேணும் அப்படின்னு நினைப்பவங்க, திருமண தடையெல்லாம் விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கடன் தொல்லையிலேருந்து விடுபடணும் அப்படின்னு இருந்து நான் ஒரு மனிதனாக வாழணும், லைஃப்பில் இருக்க அனைத்து இன்னல்களையும் போக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க முருகரை போய் கும்பிடுங்க. அனைத்து இன்னல்களையும் தீர்க்கக்கூடியவர் யாரு? இந்த முருகப்பெருமான். அத்தகைய முருகப்பெருமானை வணங்குவதற்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமைங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது செவ்வாய்க்கிழமைனா முருகர். அந்த முருகரை அந்த நாளில் வழிபட்டால் நம்மளுடைய அனைத்து இன்னல்களும் தீரும், எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய யாருன்னா நம்ம கடவுள் முருகர் தாங்க. இப்போது நம்ம வேண்டுதல் வச்சுருப்போம், வீடு வாசல் வாங்கணும்லாம் நிறைய பணம் சேரணும், நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரணும். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கணும் இல்லையா? அந்த பிரச்சனைலாம் தீரணும்னா செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகருக்கு இந்த தீபம் வழிபாடு செய்யுங்க. இதை எப்போ செய்யணும்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தாங்க செய்யணும். காலையில் எழுந்து குளிச்சிடுங்க. செவ்வாய்க்கிழமையில் பூஜை ரூமில் ஒரு தீபம் நம்ம எப்போவுமே ஏற்றுற மாதிரி ஒரு தீபம் ஏற்றி வச்சுடுங்க. ஏற்றி வச்சுட்டு, அதுவும் செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னேன் இல்லையா, 6லேருந்து 7 செவ்வாய் ஓரையில் அப்போ தாங்க இது செய்யணும், காலையில் தான் செய்யணும். முருகன் ஆலயத்துக்கு போக முடிஞ்சவங்க போயிட்டு அங்கே அவரை மனசார நினச்சி 2 நெய் தீபம் போடுங்க. இல்லையா என்னால் போக முடியல அப்படின்னா நம்ம வீட்லேயே செய்யலாங்க. வீட்லேயே கூட நம்ம அவருக்காக விளக்கேற்றலாம். இப்போது விளக்கேற்றி நம்ம காலையில் மனதார அவரை ப்ரே பண்ணிக்கலாம். அதாவது கோயிலுக்கு போகிறவங்க காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லை நான் வீட்டில் தான் பண்ண முடியும், நான் கோயிலுக்கு போகல அப்படின்னு சொன்னால் அவங்க செவ்வாய்க்கிழமை மாலையில் இந்த வேலையை இந்த வழிபாட்டை செய்யலாங்க. இப்போது முருகப்பெருமானுக்கு ஒரு படம் இருக்கும் இல்லையா, அவருக்கு சந்தன பொட்டெல்லாம் வச்சுடுங்க. வச்சுட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது செவ்வரளி, அந்த பூவை மாலையாக இல்லை உங்களால் எவ்வளோ முடியுமோ முருகருக்கு சூட்டிடுங்க. அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக கொஞ்சோண்டு கல்கண்டு இருந்தால் போதும், இல்லை உங்கள் இஷ்டம், நீங்கள் எதையாவது முருகருக்கு ஆசையாக செய்யறதுனா நெய்வேத்தியமாக செய்யுங்க. செஞ்சு முடிச்சுட்டு இப்போது முருகர் படத்துக்கு முன்னாடி ஒரு நட்சத்திர கோலம் போடுங்க. அதில் ஓம் சரவண பவா, அந்த கார்னர் வந்து 6 கார்னர் வரணுங்க. நட்சத்திரம்னா 6 கார்னர் வரணும். ஓம் சரவண பவா அப்படின்ற எடுத்து அதில் எழுதுங்க. அது வந்து அவருடைய நாமம் தெரியும் இல்லையா? எழுதிட்டு அதுக்கு மேலே 6 அகல் விளக்கு, வெத்தலை இருந்தாலும் பரவாயில்ல, 6 வெத்தலை எடுத்து அந்த 6 கார்னரில் வைங்க. அதுக்கு மேலே அகல் விளக்கு வைங்க. வச்சுட்டு அதில் ஒரு விளக்கு நெய் விளக்காக இருக்கணுங்க. அதில் பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. இந்த மாதிரி ஏற்றுங்க. அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை முருகனை நினச்சி உங்கள் என்ன வேண்டுதலோ, ஒரு வேண்டுதல் இப்போ வீடு கட்டணும் அதே வேண்டுதல் தாங்க நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ திருமணம் நடக்கணும் அதே வேண்டுதல் வச்சு தாங்க நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வாரம் ஒன்று வச்சுட்டு அடுத்த வாரம் ஒன்று வைக்கக்கூடாது, அந்த மாதிரி மாற்றக்கூடாதுங்க. நீங்கள் இப்போ என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ, எனக்கு சொத்து, எனக்கு ஏமாத்தின சொத்து எனக்கு வரணும் அப்படின்னா அதே வேண்டுதலை அப்படியே கண்டினியூ பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க, முருகருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் வெத்தலையெல்லாம் கேட்கவே வேணாங்க. அதுக்கு மேலே நெய் விளக்கு, நல்லெண்ணெய் விளக்குலாம் நம்ம ஏற்றும் போது எங்கேயோ போவோங்க நம்ம. அதுக்கப்புறமா அப்படியே என்னால் ஏற்ற முடியல அப்படின்றவங்க 2வது டிப்ஸாக ஒன்று சொல்கிறேன். 6 வெத்தலை எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையுமே காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நுனி இருக்கு இல்லையா, அதில் ஒரு சந்தன பொட்டு வச்சுட்டு அந்த 6 வெத்தலையும் ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க. தாம்பாளம்னா தட்டு, அந்த தட்டில் அப்படியே ரவுண்டாக சர்க்கிள் மாதிரி அந்த 6 வெத்தலையை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுடுங்க. அடுக்கி வச்சுட்டு அது மேலே ஒரே ஒரு அகல் நெய் ஊற்றி வச்சுட்டு அந்த விளக்கை வந்து இப்போ ஏற்றுங்க. ஒரு பூ வச்சுடுங்க. பூ வச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க. இந்த தீபம் வந்து
ஏற்றிட்டு முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கோங்க. எனக்கு எத்தனோ தேவை இருந்தாலும் எத்தனோ குறை இருந்தாலும் அதெல்லாம் நம்ம தைரியமாக நம்ம சாமிக்கிட்ட நம்ம முருகர்கிட்ட கேட்கலாம். அவர் கண்டிப்பாக அதை நமக்கு சரி பண்ணி தருவார். அவர் நமக்கு செவி கொடுப்பார். இது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் வாரம் வாரம் இந்த தீபத்தை போட்டுட்டு வாங்க. 6 வாரம் ஏற்றுங்க. அதுலேயே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தீப வழிபாட்டை நீங்கள் 6 வாரம் செய்யுங்க. அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு கண்டினியூ பண்ணணும்னு ஆசை வருங்க. உங்களோட எல்லா பிரச்சனையும் தீருங்க. நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் கந்தன் அருள் நமக்கு என்றைக்கும் இருக்குது. அவருடைய அருள்